Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி dress or any objects color changing effects எப்படி எடிட் பண்றது சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து Kinemaster எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு அதுல இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்டர் ஆயிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கிரீன் சைஸ் வந்து செலக்ட் பண்ணனும். சோ ஃபுல் ஸ்கிரீன்ல எடிட் பண்றதுனால 9:16. சோ இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். சோ இதுல வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக இமேஜ் அப்படிங்கற ஃபோல்டரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய கலர் இமேजेस இருக்கு. சோ இதுல நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக Black கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். Black கலர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை எவ்வளவு லென்த்ல ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போறீங்களோ சோ அவ்வளவு லென்த்துக்கு வந்து ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பாத்தீங்க அப்படினா 30 செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணுவாங்க. சோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக கம்மியான செகண்ட்ஸ்ல எடிட் பண்ணி காமிக்கிறேன். லென்த் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜை 2 செகண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கீழே ஆட் பண்ணி இருக்கிற இமேஜை டச் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தாலே சென்டர்ல செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிறது தெரியும். சோ பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல 2 செகண்ட்ஸ் வந்து காட்டுது. சோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு 2 செகண்ட்ஸா கட் பண்ண போறோம். சோ இந்த 2 செகண்ட்ஸ்க்கு நேரா அந்த இமேஜை கிளிக் பண்ணி சென்டர்ல இருக்கக்கூடிய சிசர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ஸ்பிளிட் அண்ட் ப்ளே ஹெட் அந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்மளோட இமேஜ் வந்து கட் ஆயிருச்சு. சோ இதே மாதிரி 4, 6 இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு 2 செகண்ட்ஸ்க்கும் மூவ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு லென்த்ல ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போறீங்களோ அவ்வளவு லென்த்துக்கும் இதே ப்ராசஸை கண்டினியூவா செய்யுங்க. இப்போ நான் ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் மேக் பண்ணி காமிக்கிறேன். அதனால 60 செகண்ட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய வீடியோஸை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை 2 செகண்ட்ஸ்க்கு நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்லா இமேஜோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா எல்லாமே வந்து Black கலர்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடு வர ஆப்ஷன்ல Black கலரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். சோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். கிரீன் கலரை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு போட்டோவுக்கும் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் கலரா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா இமேஜுக்கும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே கலர் அடுத்தடுத்து தொடர்ந்து வராத மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க செலக்ட் பண்ற கலர் ஆர்டர் படி தான் நம்மளோட இமேஜ்லயும் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லா இமேஜுக்கும் டிஃபரெண்ட் கலர் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்லா இமேஜுக்கும் டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்றதுனால நம்மளோட இமேஜ்ல கலர் சேஞ்ச் ஆகிறப்ப பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். சோ அதனால தான் இந்த எஃபெக்ட்டை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வர ஆப்ஷனை கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து கிளாசிக் டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜூம் அவுட் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இதில் எல்லா இமேஜுக்கும் பயன்படுத்த போகிறோம். ஸோ இதே எஃபெக்ட்ஸை நம்ம ஒவ்வொரு பிளஸ் சிம்பிளும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாசிக் டிரான்சிஷன் எஃபெக்ட் டிஃபால்ட்டாகவே எல்லா Kinemaster எடிட்டர் அப்ளிகேஷன்லையுமே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஈஸியாகவே இந்த ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜூம் அவுட் அப்படின்ற எஃபெக்ட்டை மட்டுமே எல்லா இமேஜுக்கும் பயன்படுத்துங்க. சோ அப்பதான் நம்மளோட ஸ்டேட்டஸ் அவுட்புட் எடுக்கிறப்ப பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த எஃபெக்ட் மேல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் அந்த எஃபெக்ட் பிளஸ் சிம்பிள ஆட்டோமேட்டிக்காவே ஆட் ஆயிடும். இப்போ நான் எல்லா இமேஜுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணி டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கலர் சேஞ்ச் ஆகிறது பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். டிஃபரெண்ட் அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. இப்போ நம்ம இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன இமேஜை வந்து செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்க போறேன். இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஜூம் பண்ணி ஸ்கிரீன் ஃபுல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜை வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலா ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக கீழே இருக்கிற இமேஜை டச் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலா இமேஜோட லென்த்தையும் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணி நம்ம chroma கீயை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக ரைட் சைடு ஆப்ஷன்ல chroma key அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல 2 கீ ஆப்ஷன் இருக்கும். சோ இதை வந்து கீழே இருக்கிற கீயை ஃபுல்லா மைனஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய கீயை 40லேருந்து 45 வரைக்கும் உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ண உடனே பேக்ரவுண்ட்ல இருக்கிற கலர் ஃப்ரண்ட்ல விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். முக்கியமா நீங்க ஆட் பண்ற இமேஜ்ல என்ன ஆப்ஜெக்டோட கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட கலர் கீழே செட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிருக்கிற இமேஜ்ல ட்ரெஸ்ஸோட கலர் ரெட், ஸோ அதனால கீழே வந்து ரெட் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி செலக்ட் ஆகல அப்படின்னா நீங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி கலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கலர் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜுக்கு மூவ்மெண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதுல இருக்கக்கூடிய ஓவரால் அனிமேஷனை ஓபன் பண்ணி ஃப்ளோட்டிங் அப்படின்ற எஃபெக்ட்டை ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் ஷேக்கிங் எஃபெக்ட்ல பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போறோம். சோ இந்த பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு வர ஆப்ஷன்ல பாக்ஸ் மாதிரியான ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆஃப்ல இருக்கு. ரைட் சைடு கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு வர ஆப்ஷன்ல பிளெண்டிங் ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு சாங் ஆட் பண்றதுக்காக ரைட் சைடு இருக்கிற ஆடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க எங்க சாங் வச்சிருக்கீங்களோ அந்த சாங்கை ஓபன் பண்ணி அதுல வரக்கூடிய பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் வீடியோல நான் எந்த வித டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணல. சோ உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு வர ஆப்ஷன்ல லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை ஓபன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரைட் சைட் டாப்ல இருக்கிற சேவ் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் சிம்பிளை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ எந்த குவாலிட்டியில வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோல கலர் சேஞ்சிங் எஃபெக்ட்ஸ் எப்படி எடிட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.